கிட்னி பொதுவாக கிட்னி உடம்பிலே முக்கியமாக உறுப்பாக கிட்னி அமைகின்றது. கிட்னி ஃபெயிலியரை பற்றி பார்ப்போம். அதாவது கிட்னி ஃபெயிலியர் போது ஓகனுடைய தொழிற்பாடு குறைவடைந்து சென்று அத்தொழிற்பாட்ட நிலை வரும் பொழுது உடம்பில் எல்லா விதமான உடம்பில் உள்ள பாகங்கள் அனைத்துமே பாதிக்கப்படுகின்றது. உதாரணமாக கிட்னியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது பொதுவாக டயபெட்டிக், ப்ரெஷர் போன்றது கொமனாக டயபெட்டிக், ப்ரெஷர் போன்றவை காம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது அவற்றை நாம் சரியான முறையில் கண்ட்ரோல் வைத்திருக்காவிட்டால் அது கிட்னி பாதிக்கும் நிலையை ஏற்படுத்துகின்றது. ஆகவே பல்வேறு காரணங்களால் கிட்னி ஃபெயிலியர் வந்தாலும் முக்கிய காரணமாக அமைவது ப்ரெஷரும் சலரோகம், அதாவது டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர்டென்ஷன். சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைத்திருப்பதன் மூலமும் ப்ரெஷரை சரியான அளவில் வைத்திருப்பதன் மூலமும் கிட்னி ஃபெயிலியர் ஆகவே பாதுகாக்க முடியும். அதாவது பிளட் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கலாம், ஸ்கேன் பண்ணுவதன் மூலமும் பிளட் டெஸ்ட் பண்ணுவதன் மூலம் கண்டுபிடிக்கலாம். பிளட்டில் சீரம் கிரியாட்டின் முக்கியமாக ஒன்று. சீரம் கிரியாட்டின் யூரின்லி புரோட்டீன் லெவல் யூரின் எடுப்பதன் மூலம் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் காண்பதன் மூலம் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிப்பதன் மூலம் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேட்டுக்கு சென்று விட்டால் அடுத்ததாக நாம் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் கடைசி ஸ்டெப். அதுக்கு முதலாவதாக டயாலிசிஸ் என்று சொல்வோம். டயாலிசிஸ் மூலம் கிட்னியின் ஃபங்க்ஷனை நாம் திருப்பி தொழிற்பாடுவது கொண்டு வந்து டயாலிசிஸ் செய்ய வேண்டும். அதற்கும் அடுத்த கட்டமாக ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டும். ஆகவே கிட்னி ஃபெயிலியரை தடுப்பதற்கு முக்கியமாக ப்ரெஷர், சுகரை கண்ட்ரோல் லெவலில் வைத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியம்.